இது எப்படி நடந்தது, இப்படிதான் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 80% விஞ்ஞானிகள் தற்போது இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட சற்று முன் கூட நமக்கு கிடைத்த தகவல், அமெரிக்க புவியியல் மையம் அவர்களும் இந்த கருத்தினை இப்படிதான் நடந்திருக்கும், பனிப்பாறை சரிவின் காரணமாகத்தான் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம ஆற்று சுனாமி என்கிறோம். கடலிலே வரும்போது கடல் சுனாமி, இது ஆற்று சுனாமியாக வந்து இந்த காட்டாற்று வெள்ளம், தற்போது தமிழை மிக சிறப்பான சொல் இருக்கிறது காட்டாறு. அந்த காட்டாற்று வெள்ளம் திடீரென உருவாகி எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தி தொடர்ந்து பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பிரத்யேகமாக நாம் பார்க்கின்ற சிறப்பு வரைகலை காட்சி. இந்த காட்சியை பார்த்து நாம் அடுத்ததாக அந்த வெள்ளம் வரும்பொழுது அங்குள்ள பல நபர்கள், இப்போது எல்லோருமே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்றால் செல்போன் வைத்திருப்பானவருமே ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஊடகவியலராக இருந்த ஒரு பொதுமக்களில் மிஸ்டர் பொதுமக்கள், அவருக்கு மிஸ்டர் பொதுஜனம் என்றே நாம் பெயர் வைக்கலாம். அந்த மிஸ்டர் பொதுஜனம் பதிவு செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை. அந்த கடைசி நிமிடங்கள் ஓடி வரும்போது உயிர் தப்புவதற்காக ஓடுகின்ற நிமிடங்கள். இந்த காட்சி அல்ல, இதற்கு முன்னால் ஒரு காட்சி இருக்கும், அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த காட்சிகள் தான் மிக முக்கியமானவை. அதாவது தற்போது வெள்ளம் வருகிறது, அந்த தப்பி ஓடுகிறார்கள், அவர்கள் கீழே இருக்க பார்க்கின்ற திடீரென வந்த வெள்ளத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், பயந்து ஓடுகின்றார்கள், அந்த மலைப்பகுதியை நோக்கி ஓடுகின்ற காட்சிகள். இந்த காட்சி எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு உயிர் தப்பினால் போதும் என்று பதற்றத்திலே தப்பி ஓடுகின்ற காட்சிகள் தான் இவை. அந்த பதற்றத்திலே ஓடுகின்ற காட்சிகள், ஓடி மலைப்பகுதிக்கு சென்று விட வேண்டும் என்று. இந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியை பார்க்கும்போது வெள்ளம் வருகிறது, வந்தவுடன் பார்க்கிறார்கள், உடனடியாக அந்த நீர்மட்டம் உயர்கிறது, கிடுகிடுன்னு உயர்ந்தவுடன் பயப்படுகிறார்கள். அந்த ஓடுகின்ற காட்சிகளை தற்போது பிரீத், அந்த சத்தத்தை கேட்போம் தற்போது. உயர்களை பார்த்தவன் மேலும் பதற்றமடை என்றால் ஆறிலே வெள்ளம் வருகிறது, பொதுவாக வரும் என்று பார்ப்பார்கள். இது போன்ற பல முறை அங்கு வரும் வெள்ளம். இது போன்ற காட்சிகள் எல்லாம் அடிக்கடி வரக்கூடிய காட்சிகள் தான். ஆனால் வெள்ளம் வந்தவுடன் பார்த்தவுடன் பதற்றம் அடைகிறார்கள். பதற்றமடைவுடன் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓடு என்று ஓட ஆரம்பிக்கிறார்கள். பாகு, நேபாளத்தில் பாகு என்றால் ஓடு என்ற அர்த்தம். ஓடு என்ற சத்தம் போட்டு ஓடுகின்ற காட்சிகள். மீண்டும் அதை பார்ப்போம். தற்போது அந்த கடல், அதாவது மலையின் உச்சி, அந்த மலை உச்சியின் அளவிற்கு அந்த வெள்ளத்தின் அளவை பாருங்கள் நீங்கள், எந்த அளவுக்கு வருகின்றது, அடித்து கொண்டு வருகிறது. மலையை எல்லாம் புரட்டி கொண்டு அருகில் வீடுகளையும் அடித்துக் கொண்டு வருகிறது. தற்போது காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மிஸ்டர் பொதுஜனம் பதிவு செய்த காட்சிகள் தான் இவை அனைத்தும். எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த செல்போனை எல்லாம் திருப்பி அந்த பதற்றத்தில் என்ன செய்வது என்றே தெரியல, எப்படி எடுப்பது என்று அந்த பதிவு. ஆனால் இது மிக முக்கியமான பதிவு. எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த கோசி ஆற்றிலே அந்த பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளம் எப்படி இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்ற காட்சிகள் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். நேர்காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது வீடுகள், அந்த வீடுகள் எல்லாம் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அந்த மாடி வீடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் மாடி வீடுகளும் அடித்து செல்லப்படும் பாருங்கள், கட்டம் போட்டு காண்பிக்கிறார்கள். இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாடி வீடு அளவிற்கு தண்ணீர் செல்கிறது. கிட்டத்தட்ட 3 மாடி வீடு, அது 3 மாடி வீட்டு அளவிற்கு தண்ணீர் அடித்து செல்கிறது வெள்ளம். அந்த கட்டிடம் இருக்கிறது, தற்போது இன்னும் இருக்கிறது அந்த கட்டிடம். அதைதான் தற்போது அந்த காட்சியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த எந்த அளவுக்கு கட்டிடங்கள் எல்லாம் அடித்து செல்கின்ற அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆற்று சுனாமியை யாருமே எதிர்பார்க்கவில்லை. நேபாளத்தில் கடந்த ஆண்டும் இதே போன்று ஜூன் மாதத்திலே 2025 இதே போன்ற வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் இந்த வெள்ளம், இந்த பெருவெள்ளம் இதுவரை நேபாள வரலாறு காணாத பெருவெள்ளமாக, காட்டாற்று வெள்ளமாக, ஆற்று சுனாமியாக வந்திருக்கின்றதான் கூற வேண்டும். மிகப்பெரிய அளவுக்கு சுனாமியாக வந்திருக்கிறது.